நிச்சயமாக ஓவியகுமார், வணக்கம். திருநெல்வேலி மாவட்டம் கூடங்குளம் அணுமின் நிலையம் முன்பு உள்ளூர் மக்களுக்கு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி திடீரென நூற்றுக்கணக்கானோர் தொடர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் காலையில் தொழில்நுட்ப பணிகள் மற்றும் கூடங்குளம் அணுமின் நிலைய பணிகளுக்கு செல்ல முடியாமல் கூடங்குளம் அணுமின் நிலைய பணியாளர்கள் அனைவரும் வாசலிலேயே காத்திருக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர், திருநெல்வேலி மாவட்ட காவல்துறையினர், கூடங்குளம் காவல்துறையினர் என பல்வேறு தரப்பினரும் அங்கே குவிக்கப்பட்டுள்ளனர். திமுகவை சேர்ந்த உள்ளூர் கூடங்குளம் பஞ்சாயத்து தலைவரும் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதாக கூடங்குளத்தில் இருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அனுமதியின்றி காலையிலேயே போராட்டம் தொடங்கியதால் திருச்செந்தூர் கூடங்குளம், அதாவது திருச்செந்தூர் கன்னியாகுமரி நெடுஞ்சாலையில் தற்போது போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டுள்ளது. இது குறித்த விவரங்களை சேகரித்த போது உள்ளூர் மக்களுக்கு வேலை வாய்ப்பில் துரோகம் செய்வதாகவும் உள்ளூர் மக்களுக்கு அளிக்க வேண்டிய நிலம் கொடுத்த கூடங்குளம் அணுமின் நிலையம் கட்டுமான பணிகளின் போது நிலம் கொடுத்த உள்ளூர் மக்களுக்கு வாக்குறுதி கொடுத்த அடிப்படையில் வேலை வாய்ப்பு தரவில்லை என கூறி பொதுமக்கள் திடீர் சாலை மறியல் போராட்டம் ஈடுபட்டுள்ளனர். போலீசாரிடம் வாக்குவாதத்திலும் ஈடுபட்டுள்ளனர். திருநெல்வேலி மாவட்டம் கூடங்குளம் அணுமின் நிலையம் முன்பு நிலம் கொடுத்த உள்ளூர் மக்களுக்கு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை வழங்க கோரி தற்போது நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் அதிகாலை முதலேயே திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு நீடிக்கிறது. முன்னுரிமை அடிப்படையில் வேலை வாய்ப்பு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை அப்பகுதி மக்களால் நீண்ட காலமாக முன்வைக்கப்பட்டு வருகிறது. ஓவியாகுமார், இந்த நிலையில் தற்போது அணுமின் நிலையத்தில் நடைபெற்று வரும் தொழில்நுட்ப பணிகளுக்கான தேர்வில் உள்ளூர் மக்களுக்கு வெறும் 10% இடங்கள் மட்டுமே முன்னுரிமை அடிப்படையில் ஒதுக்க முடியும் என அணுமின் நிலைய நிர்வாகம் தெரிவித்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. மேலும் அனைவருக்கும் வைக்கப்படும் பொதுவான தேர்வினை அனைவரும் எழுத வேண்டும், அதில் 10% முன்னுரிமை இந்த மக்களுக்கு வழங்கப்படும் என தெரிவித்ததாகவும், ஆனால் அந்த 10% முன்னுரிமை கூட தங்களுக்கு வழங்கப்படவில்லை என கூறி உள்ளூர் மக்கள் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதிகாலையிலேயே அனுமதியின்றி திரண்ட மக்கள் கூடங்குளம் அணுமின் நிலைய வாசலில் அமர்ந்து கொண்டு பணிக்கு உள்ளே செல்லும் யாரையும் அனுமதிக்கவில்லை. இதனால் இந்த திடீர் போராட்டத்திற்கு காவல்துறை தரப்பில் எந்தவித அனுமதியும் வழங்கப்படாத நிலையில் ஆண்கள் பெண்கள் என திரளானோர் சாலையில் அமர்ந்து அணுமின் நிலைய நிர்வாகத்திற்கு எதிராக முழக்கங்களை எழுப்பி அணுமின் நிலைய சாலையையும் முற்றுகையிட்டு சாலை மறியலில் குதித்துள்ளனர். இந்த போராட்டம் தீவிரமடைந்த நிலையில் கூடங்குளம் காவல் நிலைய ஆய்வாளர் நவீன் தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். ஒருபுறம் மறியல் நீடித்து வரும் சூழ்நிலையில் போராட்ட குழுவினருடன் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். கடந்த பல வருடங்களாக வேலைவாய்ப்பில் முன்னுரிமை கேட்டு கூடங்குளம் பகுதி மக்கள் போராடி வரும் நிலையில் இதுவரை அதற்கான ஒரு உறுதியான எந்த முடிவும் எட்டப்படவில்லை. தற்போது தமிழக வெற்றி கழக அரசு பதவியேற்றிருக்கும் நிலையில் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. ஓவியாகுமார், தொடர்ந்து நிலவரங்களையும் தகவல்களையும் திரட்டிக் கொண்டிருக்கிறோம். ஓவியாகுமார்.